நம்ம இன்னைக்கு வந்து எஃப் பிளாக் பார்க்க வரோம். ஓகேங்களா? எஃப் பிளாக் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட். ஓகேங்களா? காமனாக டி பிளாக்கை வந்து வெறும் நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறமும் இது இன்னும் இன்டீரியராக உள்ளே இருக்கிறதுனால இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட் சொல்லிட்டு நம்ம எஃப் பிளாக்கை சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் எஃப் பிளாக்ல 2 தொடர்கள் இருக்குது. அது என்னென்னது அப்படின்னா லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லாந்தனைட் தொடர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆக்டினைட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லாந்தனைட் ஆக்டினைட்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா 14 எலமெண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? லாந்தனைட்ஸில் வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கும்? 14 எலமெண்ட் இருக்கும். ஆக்டினைட்ஸ்லேயும் வந்து 14 எலமெண்ட் இருக்கும். எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாந்தனைட் அப்படின்னா லாந்தனம் இருக்கும். ஆக்டினைட் அப்படின்னா ஏசின்னு இருக்கும். ஆனால் நம்ம சீரீஸ்ன்னு சொல்லலாம். சீரீஸ்ன்னு எடுக்கும் போது இந்த லாந்தனத்துலேருந்து எடுக்க மாட்டாங்க. சம் புக்ஸில் வந்து லாந்தனத்துலேருந்தே கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் வர ஆப்ஷன்ஸை பொறுத்து பார்த்துக்கலாம். ஆனால் காமனாக ஆர்டர் வந்து சீரியத்திலேருந்து லுட்ரியம் வரைக்கும் சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் வந்து லாந்தனத்தை இங்கே சொல்லலை அப்படின்னா அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது எஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 எலக்ட்ரான்ஸ் வரும். ஆக்டினைட்லேயும் ஃபில் பண்ணும்போது எஃப்ல வந்து 0 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். மீன்ஸ் வந்து நம்ம எஃப் ஆர்பிட்டல்ஸ்லேயே வந்து இன்வால்வ் ஆகாது இந்த லாந்தனமும் ஆக்டினைடும். ஸோ அதனால தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம லாந்தனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், இங்கேயும் ஆக்டினைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இந்த ரீசன் வந்து நமக்கு காமனாக தெரியணும். ஓகேங்களா? அப்போ சீரியம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து 58. லாந்தனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 57 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 58லேருந்து 71 லுட்ரியம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாந்தனைட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எந்த ஆர்பிட்டலில் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா 4f ஆர்பிட்டலில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து லாந்தனைடுக்கு ஃபில் ஆகும். இந்த 2 கான்செப்டும் தெரியணும். காமனாக இப்போ லாந்தனைட் சீரீஸை நம்ம வேற ஒரு சிம்பிள் வச்சும் சொல்லலாம். அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா Ln3+ அப்படின்னு சொல்கிற மாதிரி காமனாக சொல்லுவாங்க. Ln அப்படின்னா லாந்தனைட் சீரீஸை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த சிம்பிளும் தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆக்டினைட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஆக்டினைடு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அது போல் தோரியத்தில் இருந்து நமக்கு வந்து லாரென்சியம் எல்ஆர் அப்படின்னா என்னது லாரென்சியம். ஓகேங்களா? அது வரைக்கும் இருக்கிற 14 எலமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டினைட் சீரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 5f எலக்ட்ரான்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 5f ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். ஓகேங்களா? இந்த 2 கான்செப்ட் நமக்கு இங்கே தெரியணும். ஜஸ்ட் லாந்தனைட்னா என்ன, ஆக்டினைட்னா என்ன அப்படின்னு பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரியணும். நெக்ஸ்ட்டு இந்த லாந்தனைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ பார்க்க போகிறது வந்து நம்ம லாந்தனைட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாந்தனைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்டினைட் பார்ப்போம். அப்போ வந்து லாந்தனைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா குரூப் 3ல் இருக்கும். வரிசை அதோட காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது இடத்துல இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பேசிக் கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த 2 கொஷின் கேட்டலாம். அப்போ குரூப் 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா பிட்வீன் இடத்துல இருக்கும். அதில் இருந்து நம்மளுக்கு வந்து குரூப் 3 அப்படின்னா லாந்தனைட்ஸோட பொசிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? அப்போ அந்த 6வது தொடர் தான் வந்து லாந்தனத்திற்கு பிறகு எலக்ட்ரான்ஸில் வந்து 4f துணை கூட்டில் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 4fல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாந்தனைட் அப்படின்னா ஃபில் ஆகும். ஆக்டினைட் அப்படின்னா 5fல வந்து ஃபில் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டோம். அந்த கான்செப்ட் தான் அடுத்த லைன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லாந்தனத்திற்கு வரும் அடுத்த அந்த 14 தனிமங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாந்தனைட் சொல்லுவோம். இதோட பிஹேவியர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். காமனாக ஒரு குரூப்பில் இருக்க எலமெண்ட்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஒரே மாதிரி இருந்தால் தான் அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஒரே ஃபேமிலியில் வைப்போம், அப்படி இல்லை ஒரே குரூப்பில் வைப்போம். ஸோ இந்த 14 தனிமங்களும் அதோட வேதியியல் பண்புகள் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கிறதுனால நம்ம ஒரே தொகுதியில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? காமனாக எந்த ஒரு தொகுதியில் எலமெண்ட் இருக்கும் அப்படின்னாலுமே அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம டி பிளாக் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நோபல் கேஸ் வந்து ஆர்கான் போட்டிருப்போம். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனான்னு வருது. ஓகேங்களா? அப்போது ஜெனான் போட்டுட்டு இங்கே எஃப் ஆர்பிட்டல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால
4f 1லேருந்து 14 எலக்ட்ரான்ஸ். இங்கே டி எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிறத நல்லா பாருங்கள். காமனாக வந்து இங்கே தான் நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். டி எலக்ட்ரான் அப்படின்னா 1லேருந்து 10 போட்டுப்போம். அப்படி இல்லைன்னா D இஸ் ஈக்குவல் 0லேருந்து 10ன்னு போட்டு தான் நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறோம், அதை டிக் பண்ணிடுவோம். ஆனால் அது டி பிளாக்குக்கு மட்டும்தான். இங்கே எஃப் பிளாக்குன்னு வரும்போது இது ரெண்டுமே என்னது தப்பு. ஸோ இங்கே வந்து டி பிளாக்ல வந்து பாருங்க லாந்தனைடுன்னு வரும்போது 5D 0லேருந்து 1 தான். அப்போ வந்து டியில் வந்து மேக்ஸிமமே லாந்தனைட் ஃபில் ஆகும்போது ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும்தான் ஃபில் ஆகுதுன்றது நமக்கு நல்லா தெரியணும். ஓகேங்களா? அப்போ 4f 5D 6s2 அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். எஃப்ல வந்து இங்கே எல்லா எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆகும். அதனால 1லேருந்து 14. டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு எலக்ட்ரான் தான் ஃபில் ஆகுது. அப்போ 0லேருந்து 1. எஸ்ல காமனாக எல்லா இடத்துலையுமே 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அதனால 6s2. இந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக தெரியணும். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் ஆக்டினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கேட்பாங்க, இல்லை லாந்தனைடோட கேட்பாங்க. எப்படி ட்விஸ்ட் இருக்கும், நம்ம இதை பார்க்காம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக டி பிளாக்னா 10 எலக்ட்ரான் போட்டு விட்ருவோம் அப்படின்னு இங்கே போடக்கூடாது. ஓகேங்களா? இதோட பொதுவான ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது அப்படின்னா +3 தான் வந்து இதோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதோட இயற்பியல் பண்புகள் அண்ட் வேதியியல் பண்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து நமக்கு இங்கே தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுங்களேன், இதில் வந்து நீங்கள் காமனாக பார்த்துக்கணும். அட்டாமிக் நம்பர் வந்து கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் எது லாந்தனைடு ஆச்சுன்னா ஆக்டினேட் பண்ண முடியலனாலும் லாந்தனைடுக்கு கம்பல்சரி அந்த 14 எலமெண்ட்டுக்கு நீங்கள் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாதான் அதில் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்து நீங்கள் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னு கேட்கும்போது மீன்ஸ் வந்து என்னது அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் வச்சு அந்த மேக்னெட்டிக் வேல்யூ கேல்குலேஷன் வந்து டி பிளாக் எலமெண்ட்லையும் எஃப் பிளாக் எலமெண்ட்லையும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் லாந்தனைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அட்டாமிக் நம்பர் படிச்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போ இனிஷியல் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு படிக்க முடியலனாலும் லாஸ்ட்டு ரிவிஷன்ஸ்லாம் போகும்போது எல்லா யூனிட்டும் முடிக்கிறதுக்குள்ளேயாச்சுன்னா டெய்லி 2 எலமெண்ட்டுக்கு அட்டாமிக் நம்பர் படிச்சிங்கன்னா கூட என்ன பண்ணலாம், ஈஸியாக 10 டேஸோ இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு ஒரு எலமெண்ட்டோட அட்டாமிக் நம்பர் சும்மா டெய்லி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு இதோட அட்டாமிக் நம்பர் இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி வரும் பாருங்கள். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எஃப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் ஐடென்டிஃபை இருக்குல்லனாலும் சம் அடிஷ்னல் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். இது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடும் போது பாருங்களேன், லாந்தனத்துக்கு வந்து 0, சீரியத்துக்கு 1, அதுக்கப்புறம் 2ன்றது மிஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2ன்றது என்ன பண்ணியிருக்கோம், மிஸ் ஆகிருக்கும். அப்போ 3, 4லேருந்து தான் இங்கே வந்து இங்கே கனெக்டடாக இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கங்க. ஆனால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம அதை எப்படி வேணாலும் மாற்றி எழுதலாம். அந்த பாயிண்ட்டும் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா எஃப் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஸ்டேபிள். ஏன் அப்படின்னா இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்னாலே ரேடியோ ஆக்டிவ் கேரக்டர் இருக்கும். அதனால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து தியரிட்டிக்கலாக லைட்டாக கண்டுபிடிச்சதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த லாந்தனைட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேடியோ ஆக்டிவ் கேரக்டர் வந்து இருக்கும். அது எது அப்படின்னா பிஎம், புரோமித்தியம். ஓகேங்களா? இந்த பிஎம் புரோமித்தியம் காம்பவுண்ட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ். எக்ஸப்ஷனான ஒரு கேஸு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் இது. ஆக்டினைட்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். ஆனால் லாந்தனைட்னு வரும்போது பிஎம் மட்டும்தான் என்னது அப்படின்னா ரேடியோ ஆக்டிவ் கேரக்டர் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கடோல்னியம் ஜிடி, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஃபில்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கா. எஃப்ல வந்து என்னது 7 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நம்ம அனதர் நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா கடோல்னியம் பிரேக் அப்படின்ற மாதிரி ஒரு அனதர் நேம் இருக்குது. ஓகேங்களா? கடோல்னியம், அது ஜிடின்னு ஷார்ட்டாக போட்டு பிரேக் அப்படின்ற மாதிரி நம்ம அனதர் நேம் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ரொம்ப இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு உங்கள் 2 டேபிள் வச்சு உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொன்னால் உனக்கு அது புரியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லாந்தனம் நீங்கள் நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பார்த்துக்குங்க.
ஃபஸ்ட்டு பேட்ச்க்கு மட்டும் கொடுத்துருப்போம். இந்த லேந்தனம் சீரியம் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 2 எலமெண்ட்டு இந்த YBயும் லுட்ரியமும். ஓகேங்களா? இட்ரியம் லுட்ரியம் ஃபஸ்ட்டில் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, லேந்தனம் சீரியம். ஓகேங்களா? நான் அப்படியே ஸ்பெல்லிங்காக எழுதிக்கிறேன் பாருங்கள், இல்லை சிம்பிள் எழுதிக்கலாம். LE ஒரு நிமிஷம். LACU இது வந்து ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டா, இதோட 3+, இதோட 3+, அதுக்கப்புறம் YB இதோட 3+, அதுக்கப்புறம் லுட்ரியம் இதோட 3+. ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் 3+ஆக இருக்கும் போதும் சரி, கடைசி 2 எலமெண்ட் 3+ஆக இருக்கும் போதும் சரி, இது வந்து என்ன கேரக்டர் இருக்கும் அப்படின்னா டயாமேக்னட்டிக் நேச்சர். இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஷார்ட்கட் இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு F பிளாக் எலமெண்ட்டுக்கு 2 எலமெண்ட் 3+ வரும்போது டயாமேக்னட்டிக், லாஸ்ட் 2 எலமெண்ட் வரும்போது டயாமேக்னட்டிக். ஓகேங்களா? இவ்வளோதான் கான்செப்ட், நல்லா புரிஞ்சுக்கிங்க இது. நெக்ஸ்ட் இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், இதுக்கு வந்து எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா, நம்ம காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்துட்டோம். +3 தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ +2 எதுக்கெல்லாம் பாசிபிள், +4 வந்து எதுக்கெல்லாம் பாசிபிள் அப்படின்ற பாயிண்ட்டும் லைட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. அதே பாயிண்ட் தான் இங்கேயும் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? லேந்தனைடுக்கு வந்து காமனாக +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, சில வந்து +2 இருக்கும், +4 அந்த டேபிளில் பார்த்தோம்ல அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஏன் வந்து இந்த நேச்சர் +2 +4 நேச்சர் வருது அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா, அது கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கும். அப்படின்னா ஆஃப் ஃபில்டு. ஓகேங்களா? இங்கே ஆஃப் ஃபில்டுன்னு இருக்கு பாருங்க, இந்த ஆஃப் ஃபில்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? காமனாக வந்து நம்ம லேந்தனைட்டுக்கு வந்து ஷார்ட்டாக LN3+ சொல்லுவோம். அப்போ அந்த LN3+ன்னு சொல்லும்போது ஜெனான் போட்டு 4FN அப்படின்ற ஷேப்லையும் நம்ம வந்து இங்கே சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கு ஷார்ட்கட்டாக தான் இங்கே பாருங்கள், கடோலினியம் 3+ அப்படின்னா கடோலியம்னா நம்ம என்ன சொல்லுவோம், பிட்வீன் அந்த பிரேக் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்போ F7. ஓகேங்களா? ஆஃப் ஃபீல்டு. லுட்ரியம் 3+ன்னு வரும்போது ஃபுல் ஃபீல்டு அப்படின்ற இங்கே கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியமோ டிபியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், சீரியம் டெர்பியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +4. சீரியம்னா என்னது, சிஇ சொல்லுவோம். டெர்பியம் அப்படின்னா டிபின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே வந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் 4F0வும் 4F7ம் மாறுது. எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +4. அப்போது ஆக்சிடேஷன் அதோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாதான் அது எத்தனை +3 +4 +2 அப்படின்னு போட்டாலும் நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கரெக்டாக எழுத தெரியும். ஓகேங்களா? அதனால தான் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் லேந்தனைடுக்காச்சுன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் வந்து அட்டாமிக் நம்பர் படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? சரி, சீரியத்துக்கு வந்து எப்படி வந்து +3 இருக்க +4 இருக்கும் போது 0வாக மாறுது அப்படின்னு பாருங்கள். இப்போ காமனாக வந்து என்னது சீரியத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 58. இதில் வந்து நம்ம காமனாக பார்த்துடும். எஃப்னாலே மேக்ஸிமம் வராது, அதை வச்சு கூட நீங்கள் வந்து போடலாம். அப்படிலாம் 3+ன்னு வரும்போது சீரியத்துக்கு வராது. அப்போ 4+னா எஃப்ல இருக்க ஒரு எலக்ட்ரானும் போயிடும் அப்படின்ற ஷார்ட்கட் வச்சும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு ஜெனான் போட்டுட்டு 4F1 அதுக்கப்புறம் 5D1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 4F1 5D1 அப்புறம் வந்து என்னது 6S2. இப்போ அவுட்டர் மோஸ்ட்டில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், 4+னா 4 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அப்போ எஸ்ல இருக்க 2 எலக்ட்ரானும் இங்கே எழுதுகிறேன், எஸ்ல இருந்து 2 எலக்ட்ரானும் போயிடும். அதுக்கப்புறம் டியில் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதும் போயிடும். அதுக்கப்புறம் எஃப்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானும் போயிடும். அப்போ டோட்டலாக 4 எலக்ட்ரான்ஸ் வந்து போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சீரியம் 4+ன்னு இருக்கும்போது என்ன பண்ணும், F is equal 0வாக மாறிடுது, எம்டியாக மாறிடுது. ஓகேங்களா? அது மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு இங்கே வந்து போட முடியும். நெக்ஸ்ட்டு இந்த EUவும்
ஒய்பியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஆஃபில்டாக இருக்குது. அதனால தான் அட்டாமிக் நம்பர் படிங்கன்னு சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஏன்னா இது தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக போடலாம். எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் எப்படி அட்டாமிக் நம்பர் போட்டு போடணும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக எப்படி போடலாம், நான் எப்படி ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படின்னா ஒய்இஎஸ் எஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். இது வந்து என்னது +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வரும்போது அப்போ ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ரியம் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஒய்க்கு வர மாற்றி சொல்கிறேன்னா ஓகே, ஈக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரோபியம் எழுதிக்கலாம். ஒய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ரியம் எழுதிக்கலாம். அந்த எஸ் மட்டும் சும்மா கூட சேர்ந்து ஃப்ளூரல் டேர்ம்னா நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ன்ற டேர்ம் சேர்த்து எழுதுவோமா, அதனால இப்படி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. +2ன்னு வரும்போது எஸ்ன்னு ஞாபகம் வரணும். எஸ் அப்போ ஒயில் ஸ்டார்ட் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ரியம், யூவில் ஸ்டார்ட் ஆகுது யுரேபியம். அது வந்து +2ல் இருக்கும் போது ஆஃபில்டாக இருக்குது அப்படின்ற இந்த ஷார்ட்கட் வந்து இங்கே ஞாபகம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இட்ரியத்துக்கு இயூ வந்து பார்த்தீங்கன்னா +2ல் வந்து ஆஃபில்டு. ஓகேங்களா? ஒய்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா +2ல் வந்து ஃபுல்ஃபில்டு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு